friends, welcome to Neela Studio. இன்னைக்கு வீடியோல நம்ம 42 chest blouseக்கு இந்த waist பட்டி பார்க்க போறோம். ஓகே, அது எப்படி டிராஃப்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் பட்டி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த waist belt இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். கரெக்ட் மெஷர்மெண்ட்ல தச்சாதான் இங்க நீட்டா ஃபிட் ஆகும். ஓகே, கம்மியா தச்சிங்கன்னா பட்டி வந்து பஸ்ட்டுக்கு மேலே வரும். ஆக்சுவலி கரெக்டாக பஸ்ட்டுக்கு கீழே, தட் இஸ் லோவர் பஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருந்து தான் அந்த பட்டி வரணும். ஸோ நீங்கள் கவனமாக பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன், இது பேக் பேட்டர்ன். இந்த ரெண்டும் நமக்கு இப்போ வேணும். இந்த ஃப்ரண்ட் பட்டி பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ரெண்டு இதையும் இந்த மெஷர்மெண்ட் இப்படி வச்சுட்டு நீங்கள் எடுக்கணும். இங்கே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் முதல்ல. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 4.5 டிஃப்ரென்ஸ் வருது. அதாவது ஃப்ரண்ட்டில் நீங்கள் 3/4 இன்ச் மேலே வச்சுட்டு மெஷர் பண்ணணும். அப்புறம் இந்த பேட்டர்ன் பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் ஒரு லைன் கீழே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணுங்க முதல்ல. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த 4.5க்கு ரைட் சைடில் அந்த சைட் சீம் வர இடத்துல நீங்கள் மார்க் பண்ணுங்க, ஒரு புள்ளி வச்சுருங்க. அந்த புள்ளியிலேருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இப்போ அந்த புள்ளியிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு அவுட் சைடில் ஒரு புள்ளி மார்க் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வராது, கொஞ்சம் ஸ்லாண்டாக வரும். ஸோ அந்த ஸ்கேல் வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் இப்படி வரைஞ்சிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம சைட் சீமில் வரதுனால அந்த 1.2 இன்ச்சஸ்க்கு நம்ம ப்ளவுஸில் எடுத்துருக்கோம். அதே மெஷர்மெண்ட் இங்கேயும் மார்க் பண்ணி இந்த சைட் சீமுக்கு அலவன்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு திரும்பியும் இந்த ரெண்டு டாட்லேயும் ஒரு லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க, வரைஞ்சிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்க்கணும். வேஸ்ட் வந்து 37. ஸோ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.25 கிடைக்கும். அதை நீங்கள் இங்கே மெஷர் டேப் வச்சு 9.2க்கு மார்க் பண்ணிவிடுங்க இதே மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் அந்த சீம் அலவன்ஸ்லேயும் இன்னொரு லைன் இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த வேஸ்ட் பெல்ட்டோட நம்ம பஸ்ட் டாட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எங்கே வருதுன்னு பார்க்கணும். இது மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 3.5, தட் இஸ் 3.5க்கு நீங்கள் இங்கே டேப் மெஷர்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த சீம் அலவன்ஸ் விட்டுறணும். ஓகே, அதுக்கப்புறம் அங்கே தான் நம்ம வந்து பஸ்ட் பாயிண்ட் மேலே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு சின்ன லைன் இப்படி ட்ரா பண்ணி மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெண்டு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சுட்டு நம்ம செக் பண்ணணும். அதாவது எவ்வளோ விட்த் வரும் இந்த பட்டியிலன்னு செக் பண்ணணும். அது எப்படி பார்க்க போகிறோன்னா, பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அது கரெக்டாக இப்போ வந்திருக்குது பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம அந்த லோவர் பஸ்ட் பாயிண்ட் லைன் இருக்குல்ல, அதில் நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஒரு 1/2 இன்ச் அந்த லைனுக்கு மேலே ஒரு புள்ளி இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் லெங்த் இருக்குல்ல, அது நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். நமக்கு வேணுங்கிற லெங்த் வந்து 14.5, அது கரெக்டாக மேலே இருந்து இருக்குது. இப்போது அந்த லோவர் பஸ் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் புள்ளி வச்சுருக்கோம்ல, அங்கேருந்து டேப் மெஷர் பண்ணி அது கீழே, அதாவது 14.5 இருக்குல்ல மார்க் பண்ணோம், அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2.25 வருது. ஸோ நமக்கு வந்து அந்த பெல்ட்டில் 2.25 வைக்கணும். இப்போ நீங்கள் மேலே இதை வச்சு பாருங்கள். அந்த லோவர் பஸ் பாயிண்ட்டுக்கு மேலே 14 பாயிண்ட் வச்சிங்கன்னா ஸோ நமக்கு கீழே கரெக்டாக 2.25க்கு நம்ம வைக்கணும். இப்போ நீங்கள் அந்த 1/2 இன்ச் புள்ளி வச்சுருக்கீங்களா, அது மேலே இருந்து தான் நமக்கு 2.25 ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வரணும். ஸோ 3 புள்ளி சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணுங்கள் முதல்ல. அதுக்கப்புறமா 2.25க்கு ஒரு புள்ளி வச்சுட்டு திரும்பி ஒரு 3 புள்ளி சீம் அலவன்ஸ்க்கு மேலே மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு அந்த சென்டரில் வர்ற அந்த பெல்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துடும். அதாவது இந்த டாட்டுக்கு கீழே வர்ற இடம் அது. இப்போ இதுதான் நம்ம டாட்டுக்கு கீழே வர்ற அந்த வேஸ்ட் பெல்ட்டோட விட்த் ஆக்சுவலி. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஃப்ரண்ட் சென்டர் ஓப்பனில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மிட் பாயிண்ட்லேயும் நீங்கள் ஸ்கேல் வச்சு இப்படி லைன் போட்டு கனெக்ட் பண்ணி மேலே கூட நீங்கள் அந்த சென்டர் ஃப்ரண்ட் வருது இல்லை, அந்த சென்டர் ஃப்ரண்ட்டில் ஸ்லைட்டாக ஒரு 3 புள்ளியோ மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்லாண்ட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பக்கம் மேலே டாப்பில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், பிகாஸ் நம்ம ஜாயின் பண்ண அப்புறமா அதை கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு ஷேப் நம்ம கொடுக்கணும். எங்கன்னா வேஸ்ட் பேண்டுக்கு கீழே அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து இந்த பேட்டர்ன் மாஸ்டர் வச்சு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இப்படி வச்சு நீங்கள் ஒரு கர்வ் லைன் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் மேலே வந்து இந்த சைடில், தட் இஸ் லெஃப்ட் சைடில் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மேலேயும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு புள்ளி வச்சுட்டு திரும்பி அந்த பேட்டர்ன் மாஸ்டர் வச்சுட்டு ஒரு ஸ்லைட் கர்வில் அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்குல்ல, அங்கே இருந்து இந்த சென்டர் டாட்க்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதே பேட்டர்ன் மாஸ்டரை வச்சுட்டு சென்டர் பாயிண்ட்ல இருந்து சைட் சீமுக்கு இந்த மாதிரி ஸ்லைட் கர்வ் கனெக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வேஸ்ட் பெல்ட்டை கட் பண்ணிடலாம். ஓகே, இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வேஸ்ட் கீழே கூட நான் பாருங்கள் அது ஸ்லைட் கர்வாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். நம்ம அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். சரி, இப்படி செக் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் 2 சைட்லேயும் இதுக்கு டாட்டை விட்டுருவோம். ஏன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேஸ்ட் பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது சைடில் கூட நீங்கள் திரும்பி செக் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட் பெல்ட் ரெடி பண்ணிட்டோம். அது மேலே என்ன சைஸ்க்குன்னு மார்க் பண்ணிவிடுங்க. எத்தனை பீஸ் கட் பண்ணணும்னு மார்க் பண்ணிடுங்க.